பேரறிவாளன் விடுதலைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்குல்லங்க, அனைத்து எம்எல்ஏக்களும் இருந்தாங்க அவனுக்கு ஆதரவா, ஒரு எம்எல்ஏ இல்ல. அப்ப இது என்ன சொல்ல முடியும்? அவருன்னு பயன்படுத்தலாம் வாதத்துல, ஒருமையில வேண்டாம். நான் யாரையுமே ஒண்ணு தனிப்பட்ட முறையில் இல்ல ஒருமை வேண்டான்ற. நீங்க வயது மூத்தவரா இருந்தாலும் விவாதத்துல அது கண்ணிய குறைவா. உரிமையில சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. நீங்க வயது மூத்தவரா இருந்தாலும் விவாதத்துல அது கண்ணிய குறைவா. உரிமையில அனைத்து எம்எல்ஏக்களும் இருந்தாங்க அவனுக்கு ஆதரவா, அவனுக்கு ஆதரவா. மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மான எல்லாமே இருக்கணும்யா. இல்ல ஒரு மனுஷனா இல்ல அவன்ற வார்த்தை பயன்படுத்தணும். அவன் சொல்லல, அப்ப பயன்படுத்தலனா ரொம்ப நன்றி. அவன் நான் சொல்லவே சரி. அவனுக்கு ஆதரவா, அவனுக்கு ஆதரவா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சொல்லவே மாட்டேன். சரிங்க. சொல்லவே மாட்டேன். சரிங்க. ஏய் அண்டா, இவன்லாம் இப்பவே செத்தா மாதிரி இருக்கானே, செத்ததுக்கு அப்புறம் எப்படிரா இருப்பான்? அனைத்து எம்எல்ஏக்களும் இருந்தாங்க அவனுக்கு ஆதரவா, அவனுக்கு ஆதரவா, அவனுக்கு ஆதரவா, அவனுக்கு ஆதரவா. அவன் நான் சொல்லவே சொல்லவே மாட்டேன். சரிங்க. அதனால நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இந்தியாவின் வேறொரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தை தமிழர் ஒருவர் ஆளலாமா என்கிற குரல் ஒன்று ஒலித்திருக்கிறது. அப்படி கேட்டிருப்பவர் யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. பிரதமர் மோடி சில நாட்களுக்கு முன்பாக ஒடிசாவில் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் காணாமல் போன பொக்கிஷ அறையின் சாவி குறித்து பேசினார். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது என்றும் கூறினார். என்ன ஹீரோ சார், மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. என்னால முடியல. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக நடைபெறும் ஒடிசா மண்ணில்தான் இப்படி ஒரு கேள்வி மக்களை நோக்கி கேட்கப்பட்டிருக்கிறது. கோயில் நகை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டானுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அட நாசமா போன பயல, சாவிய வச்சு என்னடா பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை உயரதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலினிடம் ரிப்போர்ட் செய்யாமல் வேறு யாரிடமாவது ரிப்போர்ட் செய்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா என காட்டமாக பத்திரிகையாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன கலாய்க்கிறீங்களா? எம்மா நீ சிஎம் உண்ட எந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணல, கொஞ்சம் அடக்கி பொங்கு, ஓவரா பொங்கி வெடிச்சிராத. இப்படி பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பலர் ஆக்ரோஷமாக கொந்தளித்து பேச ஒருவர் தான் காரணம். அவர்தான் பிஜு ஜனதா தளத்தின் உறுப்பினரும் முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியன். கலகண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்கரின் சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். அங்கே விவசாயிகளின் நீண்ட நாள் பிரச்சனைகளை சரி செய்து அந்த மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறினார். தொடர்ந்து 2005இல் மயூர் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றார். பாகுபலியாகிய நாம் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று சிவகாமி தேவியின் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன். இந்தியாவின் இளம் மாவட்ட ஆட்சியர்களில் ஒருவராக இருந்தபோதும் அவரின் செயல்பாடுகள் இளைஞனின் வேகத்தோடும் முதியவர்களின் கூர்மையோடும் இருந்ததை அந்த மாவட்ட மக்கள் கொண்டாடினார்கள். தொடர்ச்சியாக 2007இலிருந்து கஞ்சம் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார். அது ஒடிசாவின் முதல்வரான நவீன் பட்நாயக்கின் தொகுதி வரும் மாவட்டம். அதுவரை தன் செயல்பாடுகளால் மக்கள் மனதில் இடம் பிடித்த கார்த்திகேய பாண்டியன் அப்போது நவீன் பட்நாயக்கின் மனதிலும் நச்சென்று முத்திரை பதித்தார். சொல்ல மாட்டேன் ஒரு போதும் உன்னை நானும் இடமாட்டேன் போக ஜெயிப்போமே நாம இந்த பூவிலே
கிட்ட விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. தொடர்ந்து 2007ஆம் ஆண்டில் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக பதவி உயர்வு பெற்றார் கார்த்திகேய பாண்டியன். அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி என்று சொல்வார்களே, அது மாதிரியான செயல்பாடுகள் தான். (2023ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் வரைக்கும் அந்த பதவியில் தொடர்ந்தார். சூலசேனை ஆயுத கௌரவ சமர்ப்பணம். தொடர்ந்து பிஜு ஜனதா தளத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தற்போதைய தேர்தலில் அந்த கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகராக மாறியிருக்கிறார் பாண்டியன். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண் முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க, அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் காலடியில் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். ஒடிசா மக்களின் இதயத்திலும் பிஜு ஜனதா தளம் கட்சியிலும் இன்று சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் வி.கே. பாண்டியன் அப்படி அந்த மாநிலத்தில் என்னதான் செய்தார்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. கரம்கரின் சப் கலெக்டராக பொறுப்பேற்ற நாள் முதலாகவே சுழன்று மக்களுக்காக பணியாற்ற தொடங்கினார். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அங்க போய் என்ன நடக்குது பாரு. முக்கியமாக நெல் கொள்முதலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்ததில் வி.கே. பாண்டியன் பங்கு முக்கியமானது. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். ரூர்கேலாவில் கூடுதல் மாவட்ட மாஜிஸ்திரேட்டாக இருந்தபோது ரூர்கேலா மேம்பாட்டு முகமைக்கு தலைமை தாங்கினார். அதுவரைக்கும் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிறுவனம் இவரின் நிர்வாக திறமையால் 15 கோடி உபரியாக கொண்டு வரப்பட்டது. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்த வீட்டு கனவோடு காத்திருந்த மக்களுக்கு பணம் திருப்பி தரப்பட்டது. அந்த மக்கள் அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லை. மயூர்பஞ்ச் மாவட்ட கலெக்டராக இருந்தபோது மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஒற்றைச்சாளர முறையை அறிமுகப்படுத்தினார். அதே மயூர்பஞ்சில் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டுகளுக்காக அவர் கொண்டு வந்த ஒற்றை சாளர முறை என்பதை மறுமலர்ச்சி என்றே சொல்லலாம். அதுவரையில் அந்த துறையில் நடந்த ஊழல் லஞ்சத்திற்கு அது முற்றுப்புள்ளி வைத்தது. அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? அது மட்டுமல்ல, அவரின் இந்த முயற்சி மாடலாக எடுத்துக் கொள்ளப்பட்டு தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்டது. சினிமா படம் ஜவான் ஓடுதுனே, விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அதுல வந்து வில்லனா அருமையா நடிச்சிருக்காரு. தெரியுது, நீ மூடு. அத போய் நான் உட்காந்து பாக்குறேனே, எனக்கு வந்து சப்டைட்டில் இல்ல, நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே. அது திணிக்கிறதா இல்ல ஹிந்தியை கத்து கொடுக்கறதா, எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எனக்கு சுருன்னு வரும், ஆனா நம்ம இவன் அவ்வளோ ஒர்த்து இல்லை, இவனுக்கெல்லாம் காட்டி பிரயோஜனம் சொல்லிட்டு எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத 2 கேள்விதான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? somebody thinks वो नेशनल पार्टी में अन्नामलई है और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. ஏன் என்ன சொன்ன? ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் அந்த நேஷனல் பார்ட்டி में मैनेजर होना चाहिए. ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் वो रीजनल पार्टी में बड़ा वाला लीडर है. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா? ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா? ஏற்கனவே நீங்க மதவாத கட்சி தான் உங்களுக்கு ஒரு பேர் ஓட்டு போடல, இதுல இந்தியா வேற திணிச்சன்னு வச்சுக்க, ஊரு பக்கத்தே விட மாட்டாங்க பாத்துக்க. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா, அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆயும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆயும். ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா பிரச்சனை. எஸ்பிபிஐ எங்க ஒருக்கா சொல்லு. எஸ்பிபிஐ மர்க்கா சொல்லு. எஸ்பிபிஐ எஸ்டிபிஐ கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், எஸ்பிபிஐ எஸ்டிபிஐ கட்சியும் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். நான் கொடுக்கிற மூலிகையில உன் உடம்பு தீரலேனா, பேஷண்ட், டியர் மிஸ்டர் பேஷண்ட்,
சஹஸ்ரநாமத்தை படி அப்படின்னு அந்த காலத்தை சொல்லி அனுப்புகிறான். அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன் திவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. 500 ஆண்டுகள் நாங்கள் ராமர் கோயிலை அயோத்தியில் கட்ட வேண்டும் என்று இந்தியா இங்கு நாங்கள் பாடுபட வேண்டியிருந்தது. இவ்வளவு வருடங்கள் எப்படி எல்லாம் காலில் வந்து கட்டறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? ராமர் பிறந்த ராம ஜென்மபூமி, ராம் லல்லா அவருடைய தொட்டில் இருந்த இடம் இங்கெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதில் என்ன தவறு? ஒரு ஆளு எடுப்பு அவனை வந்து ஒரு ஆளு எடுப்பு. எங்களுடைய பிஜேபி நடுவண் ஆட்சி இன்று அத்தனை கோடி பாரத மக்களின் ஆசையை பூர்த்தி செய்திருக்கிறது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக். இந்த பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்ட அச்சதையை நாங்கள் கலந்து இதை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று நாங்கள் பிரசாதமாக தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். ஜனவரி 22ஆம் தேதி கோலாகலமாக இங்கு எல்லோருமே நாம் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராமருடையது. ராமர் எந்த யதுகுல வம்சத்தை சேர்ந்தவர், ரகுகுல வம்சத்தை சேர்ந்தவர். ஏன் ஜாதியை வந்து பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஒண்ணும் சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை. நம்ம ஜானவாசமாக ஊர்வலமாக நாங்கள் ராமரையும் ஃபுல்லா இந்த பகுதி முழுக்க அழைத்து சென்று பாட்டு பாடி பஜனை பண்ணி எல்லாம் பண்ண போறோம். நாங்க வரலாமா? தாராளமா. அன்றைக்கு மத்திய அரசு விடுமுறை தினமாக அனௌன்ஸ் பண்ணணும். அன்னைக்கு எல்லாருமே அன்றைக்கு ஆபீஸ், பேங்க் எல்லாமே லீவ் விடணும். சும்மா நொய்யின்ட்டு நல்லா அவங்க வந்து இது ராமர் தேசமா இல்லை இத்தாலி ரோமுடைய தேசமா என்பதை அவர்கள் டிசைட் பண்ணி செருப்பு கழட்டி அடிச்சிருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் எதுக்கு நீ இதை பேசுகிற? இந்தியானா ஜீசஸ் நிவீங்களா, ராம் நிவீங்களா, கிருஷ்ணர் நிவீங்களா? ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்திய பாரத தேசம் என்றால் யார் உங்களுக்கு நினைவில் வருவார்கள்? அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரொம்ப ரோக்கியமா? எப்படி நீங்க ரொம்ப ரோக்கியமா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஜப்பான்ல இருந்தா இறங்கி வந்தாரு. இதுவரை கூடை கும்பிடு போட்டு குனிந்து கும்பிடு போட்டு குனிந்து காலை தொட்டு அண்ணன் தினகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு நீ பேசலாமா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவர் கிழக்கிழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அம்மா 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 தாயே, நீயா ஊருக்குள்ள திரியிற? அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். ஒன்னேவா எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, எம்ஜிஆர் மாதிரி மூஞ்சி உனக்கு இல்லையடா. களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார். நல்லா காக்காப்புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலே தான் இருக்கிறது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. அதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏடிஎம்க்கு ஜிகேவோ, நீ அதுக்கு தகுதியே கிடையாது. அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. ஒரு ஆளு புண்ணாவுக்கு எடுப்பு நீ. ஆமா, ஏன் என்ன பார்த்து திரும்பிக்கிட்டாங்க? என்ன பார்த்தா உனக்கு மனுஷால தெரியலையா? ஆமாண்டா புண்ணாக்கு. புண்ணாக்கா? வாய மூடுறா பொறம்போக்கு. போத நிப்பாத்து. எனக்கு கோவம் வந்துச்சு, ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விட உடனே. எப்படி ஊத்துவேன்? உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. more